திறவுகோல், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 22:22 நாம் வாசிக்கிறோம். கடந்த 11 மாதங்களாக தேவன் நமக்கு திறந்து கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாசல்களை எல்லாம் அநேக நேரங்களில் சத்துரு பூட்டி போட்டு வச்சிருந்தோம். அந்த வாசல்களை வாக்குத்தத்தம் என்கிற திறவுகோலை கொண்டு திறப்பதற்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதே போல சத்துரு தேவையில்லாத வாசல்கள், வியாதி, கடன் பிரச்சனை, பிரிவினை, சண்டை என்கிற வாசல்களை திறந்து நம்மை குழப்பத்துக்குள் கொண்டு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட வாசல்களை பூட்டி போடுவதற்கும் தேவன் நமக்கு திறவுகோலை கொடுத்திருக்கிறாராம். மத்தேயு 18:18 சொல்லுகிறது, கட்டவும் கட்டவிழ்க்கவும் தேவையான அதிகாரம் இந்த திறவுகோல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த திறவுகோலாகிய வாக்குத்தத்தம், வசனம் நமக்கு பயன்படுகிறது. வாக்குத்தத்தத்தை கொண்டு, வசனத்தை கொண்டு அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.